ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹோமோஃபோன்ஸ். முதல்ல இந்த ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம வந்து ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லும் போது அதை கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி கேட்கும், ஆனால் அதுக்கான அர்த்தம் வேறு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு. ஸோ நம்ம இந்த வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னா உன்னோட எடை என்ன, நம்ம அதையும் வெயிட் அப்படிமோ. கொஞ்ச நேரம் காத்துரு, அது நம்ம வெயிட் அப்படிமோ. ஸோ நமக்கு ஒரே மாதிரி இருக்கா, அந்த சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம எழுதுறதும் அதோட அர்த்தமும் பார்த்தோம் அப்படின்னா வேறு. இதே மாதிரி நிறைய வேர்டு இருக்கும். ஸோ நம்ம இதை தான் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஃபோன் அப்படிமோ. ரெண்டுக்குமான வித்தியாசம் வேறு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரே சென்டென்ஸில் 2 டேஷ் கொடுத்துருவாங்க, எது எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்பாங்க. இப்போ நியூ ட்ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக உள்ளதானே. இப்போது நம்ம கிராமர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கான்செப்ட் வைஸாக ஒன்று மாறும், ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். இப்போ டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அதில் நம்ம கண்கார்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கும், ஆர்டிக்கலில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஸோ ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹோமோஃபோன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அப்ரிவேஷன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டேர்மு, இதெல்லாம் நமக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியதானே. இதுக்கு இதான் ஆன்சர், இது மாறாது. இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்காக தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு 1000 ஹோமோஃபோன் நம்ம உங்களுக்கு குவிஸாக ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். ஸோ ஆரம்பத்தில் புதுசாக படிக்கும்போது உங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணி முடித்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக ஒரு 5 தடவை 10 தடவை குவிஸாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது, அப்படி தானே. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம டெய்லி டாஸ்க்காவோ சூப்பர் டாஸ்க்காவோ குவிஸாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்காது. நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக உள்ள எல்லாமே நம்ம டெய்லி டாஸ்க்காகவும் சூப்பர் டாஸ்க்காக கொடுத்துட்டு வரோம். அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம புக்கில் ஹோமோஃபோன் எங்கே இருக்கா நம்ம பார்த்துடலாம். ஓகே வாங்க. நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸ் புக்கில் இந்த ஹோமோஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம யூனிட் 2ல் வரும். ஸோ இதில் ஹோமோஃபோன்ஸு 339 இருக்கும். ஓகே, ஸோ புக்கு இருக்கவங்க புக்கில் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், கொலாகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதிலே எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ மீனிங்கோட இப்போ 2 வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த 2க்கும் என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன, அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை படிச்சதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் சீரீஸில் அந்த டெய்லி டாஸ்க்கு அதை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணதை விட அதை நீங்கள் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மொதல் வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் அப்படிமோ. ஸோ ஆட்னா நம்ம இப்போ அட்வர்டைஸ்மெண்ட், டிவி விளம்பரத்தையும் நம்ம ஆட் அப்படிமோ. இது நம்ம கூட்டுறது. ஸோ டு ஜாயின் ஆர் இன்க்ரீஸ் நம்ம அடிஷன், அந்த ஆட் அப்படிமோ. இல்லை இப்போ ஒரு ஃபுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் சால்ட் ஆட் பண்ணு, சேர்க்குறது. ஸோ இதுவும் ஆடு தான், இதுவும் ஆடு தான், சொல்லும் போது ஒரே மாதிரி தானே இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயில், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஏல். ஸோ எயில் எப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா டு சஃபர். இதே இந்த ஏல் எப்படி பார்த்தோம் அப்படின்னா எ டைப் ஆஃப் பீர். அதுக்கப்புறம் ஏர். ஸோ ஏர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காற்றையும் ஏர் அப்படிமோ. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்மளோட வாரிசு, ஹேர். ஸோ ஏர், ஹேர் ஒரே மாதிரி இருக்கா, எ பெர்சன் இன்ஹெரிட்டிங் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் எய்சல், எய்சல், எய்சல். ஸோ இந்த எய்சல் பார்த்தோம் அப்படின்னா ஐலாண்ட். இது பார்த்தோம் அப்படின்னா எ பேசேஜ் பிட்வீன் ரோஸு. ஸோ அந்த பஸ்ஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம எய்சல் சீட் அப்படிமோ, அப்படி தானே. ஓகே, அடுத்தது ஆல். ஸோ ஆல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆல் பார்த்தோம்னா ஆல் மொத்தமாக அப்படிமோ. ஓகே, குயிக் லேர்னிங் ஃபார் ஆல். இந்த ஆல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாயிண்டட் டூலு. ஸோ இந்த ஏதாவது ஒன்றில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மெக்கானிக் இந்த ஒரு டூல் மாதிரி வச்சுருப்பாங்க.
நம்ம வந்து பேப்பர் கூட வந்து ஸ்கூல் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பேப்பர் வந்து இருக்கும். அதில் வந்து ஓட்டை போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நீளமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆல் அப்படிங்கிறது. அடுத்தது அலவுடு. ஸோ இந்த அலவுடு பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்மிஷன் கொடுக்குறது, பெர்மிட்டடு. இந்த அலவுடு பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல சவுண்டு அலவுடு, லவுடு, அலவுடு. ஓகே. ஆண்ட்டு. ஸோ நம்ம வந்து எறும்பை ஆண்ட் அப்படிம்போம். ஸோ வந்து ஆன்ட்டியும் ஆண்ட் அப்படிம்பாங்க. அத்தை, ஆன்ட்டி, ஆண்ட் அப்படிம்பாங்க. ஆர்க்கு, கேவ்டு ஷேப்பு. இன்னொரு ஆர்க்கு, பெரிய போட்டு. ஸோ 8 8 8 8 8 அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா ஈட்டோட பாஸ்ட் டென்ஸு. நம்பர் 8 ஒரே மாதிரி இருக்கா? நம்ம சொல்லும் போது ஒரே மாதிரி இருந்து இருக்கும், கேட்கும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்து இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஆகர், எ போரிங் டூல். இந்த ஆகர் டு ப்ரெடிக்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா டைமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்டாட்டிக்கே இதாக வந்து இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறதை விட நீங்கள் வந்து டாஸ்க்காக அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து புக்கை ரீட் பண்ணுறத விட அந்த டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே புக்கையும் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸோ வந்து புக்கையும் ரீட் பண்ணுங்கள், ஆனால் டாஸ்க்கை அதை விட அதிகமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் டேம்க்கான டாஸ்க் நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டே வரோம். ஸோ நமக்கு வந்து சிலபஸில் நம்ம எல்லாத்துக்குமே டாஸ்க் வந்து ஆட் பண்ணிடுவோம். இந்த சூப்பர் டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எல்லாம் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.